Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். அஷ்டமி நவமி நாள்ல ஒரு சிலர் நல்ல விஷயங்கள் செய்யலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அந்த நாள்ல எந்த விஷயத்தையும் தொடங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தேய்பிறை அஷ்டமி நவமியில கால பைரவர் தான் கும்பிடலாமே தவிர மனை முகூர்த்தம் போடக்கூடாது. அந்த வாஸ்து அன்னைக்கு வந்துருது பாருங்க. பஞ்சாங்கத்துல ஒரு குறிப்பிட்ட நாள போடுவாங்க. ஆனா அவங்க ஜாதகத்துக்கு அந்த நாள் ஒத்துக்குதான்னு பார்த்து அந்த நாள்ல முகூர்த்தம் வச்சா தான் அந்த காரியம் வெற்றியாகும். அவ்வளவு பேருக்கு முகூர்த்தத்தை பஞ்சாங்கத்துல போட முடியுமா? பஞ்சாங்கத்துல ஒரு நாளே இல்லைன்னா கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? அப்ப கட்டு முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. கேலண்டர்லயே பாக்குறோம், இல்ல நல்ல காரியம் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு சொன்னா பார்ப்போம். மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக பாக்குறோம்? பூமிக்கு அடியில போய் விளையக்கூடிய பொருளை கீழ் நோக்கு நாள்ல வைக்கணும். பூமிக்கு மேல வர்றது இருக்குது. வெண்டையில் இருக்கக்கூடிய கட்ட கொழுப்பு சத்து இருக்குது. மணக்கும் நெய்யை கொடுக்கறது உண்மைதான். நம்ம கோவிலுக்கு சென்று செய்யற பரிகாரங்களும் உண்மை. ஆகாச கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை வீட்டுல வெளியில அந்த போட்டிக்குள்ள கட்டிட்டா காத்துலயே விளையும். அது இருக்கிற இடத்துல அந்த சித்தருடைய மந்திரம் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்மெல்லே வரும், ஒரு வாடை வரும். இந்த நாள் இந்த நேரத்துல சொல்லணும். உலகம் பூரா யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் இது. திருதியை திதி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தருவதற்காக இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். ஐயா, இப்போ நார்மலாகவே அஷ்டமி நவமி நாளில் ஒரு சிலர் நல்ல விஷயங்கள் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த நாளில் எந்த விஷயத்தையும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஒரு மனைக்கு முகூர்த்தம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நம்ம சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு நிறையா குழப்பம் இருக்குங்க ஐயா. இதுக்கான பதில் அப்படின்னா அது என்னங்க ஐயா? அஷ்டமி நவமியில் ஒரு காரியமும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. தேய்பிறை அஷ்டமி நவமியில் கால பைரவரை கும்பிடலாம். கால பைரவர் தான் கும்பிடலாமே தவிர மனை முகூர்த்தம் போடக்கூடாது. அந்த வாஸ்து அன்னைக்கு வந்துடுது பாருங்க. அன்னைக்கு வாஸ்து இருந்ததுன்னா வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாஸ்து பகவானுக்கு அஷ்டமி நவமி பக்கம் நீங்கள் சாமி கடவுளுக்கு நம்ம ஆர்த்தி காட்டுறோம். அவருக்கு திருஷ்டி இருக்கடா காட்டுறோம். நமக்கு தான் ஆர்த்தி, அவருக்கு இது காட்டுறோம். ஒரு பகவானுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சமாக நம்ம எதிர்காலத்தை அமைக்கணும்னு. அப்போ இந்த அஷ்டமி நவமியில் எந்த காரியமும் செய்யக்கூடாது. இறை வழிபாடு செய்யலாம். இறைவனுடைய வழிபாட்டுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதே மாதிரி வாஸ்து நாளில் வாஸ்து இன்னைக்கு இருக்குது. இத்தனை நாளைக்கு இருந்து இத்தனை நாளைக்கு 3.25 நாளைக்கு எந்திரிக்கும். முக்கால் நாளைக்கு 5 காரியங்களை செய்யும். எந்திரிக்கிறது, குடிக்கிறது, பல்லு விளக்குறது, சாப்பிட்றது, பூஜை பண்ணுறது, தாம்போட போடுறது, இப்படின்னு 3/4 நாளைக்கு வரும். ஆனால் அந்த வாஸ்து நாளுக்கு இந்த அஷ்டமி நவமியை பற்றி அவசியம் இல்லை. வாஸ்து இருந்துன்னா செய்யலாம். அதில் கூட இப்போ செவ்வாய்க்கிழமை வருது, சனிக்கிழமை வருது, அஷ்டமி நவமியில் வருது அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் இருந்தால் செய்ய வேண்டியதில்லை. பஞ்சாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை போடுவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்துக்கு அந்த நாள் ஒத்துக்குதான்னு பார்த்து அந்த நாளில் முகூர்த்தம் வச்சா தான் அந்த காரியம் வெற்றியாகும். இது பொது விதி. அந்த பொது விதி எல்லாருக்கும் பொருந்தி வராது. கிழக்கு வாசல் வீட்டுக்கு கொண்டு வரும், தெற்கு வாசல் வீட்டுக்கு கொண்டு வரும், மேற்கு வாசலுக்கு கொண்டு வரும், வடக்கு வாசலுக்கு கொண்டு வரும். அதனால எல்லாரும் போத்தார் சேம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அதே நேரத்தில் அஷ்டமி நவமியில் எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு சொல்லணும். பகவான் ராமன் அஷ்டமி நவமியில் பிறந்தார். ராமன் நவமியில் பிறந்தார், கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தார். உங்களுக்கு தெரியும். நவமியில் பிறந்த ராமன் என்ன பண்ணார்? அவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜாங்கம் போச்சு. அவர் அரசன் ஆகணும். ஆனால் அவரை காட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. 14 வருஷம் காட்டுக்கு போனார். மனைவியை பிரிஞ்சார். சோகத்தையே அதிகம் அனுபவிச்சார். அதை சராசரி அவதார புருஷர்களே அந்த கஷ்டப்பட்டிருக்கிற போது நாம இருந்தா என்ன பண்ணா என்ன ஆகும்? அடுத்து அஷ்டமியில கிருஷ்ணன் பிறந்தார். கிருஷ்ணன் எதுக்காக பிறந்தார்? கம்சனை கொள்ள. வரிசையா அவர் செய்ததெல்லாம் தர்மம்னாலும் கூட அனைத்து மரணந்தான சண்டை, யுத்தம் தானே. அப்பதான் சொல்றாரு, அஷ்டமி நவமியில ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் கூட அவருடைய அறிவுரைகளை ஏற்றுக்காம அடிபட்டு தான் சாவாங்கன்னு சாதம். அதனால தான் என்ன கிருஷ்ணன் எவ்வளவோ சமாதானம் சொல்றாரு. துரியோதனை கேட்கல. அந்த சாம்ராஜ்யம் போச்சு, 3 பேரும் போனாங்க, 100 பேரும் போனாங்க. சிசுபாலன் பேசுகிறான், பொறுமையாக இருந்து தான் பார்த்தாரு. பொறுமை தாங்க முடியல, கடைசியில் சக்கரத்தை விட்டார். 100 தடவை மன்னிப்பு கொடுத்துட்டு. இப்படி வரலாறு இருக்குது.
நான் அஷ்டமி நவமியில் அவதார புருஷர்களே கஷ்டப்பட்டுருக்குறாங்கங்கிற போது அந்த நாள்லேயே நாம ஏன் செய்யணும்? இப்போ அஷ்டமி நவமி எத்தனை தடவை வரும்? அப்போ அது நாள் வரைக்கும் வீடே கட்டாமல் இருக்க முடியுமா? அப்போ பர்டிகுலர் ஆரோஸ்கோப், அவங்க ஆரோஸ்கோப்பில் வீடு கட்டுவதற்குரிய வாஸ்து தானமான நாலாபடமும் கட்டி முடிப்பதற்கான யோக பாக்கிய ஸ்தானமும் சம்பந்தப்பட்டுட்டால் அவங்க செய்யலாம். அதுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை, கட்டி முடிக்கலாம். வாஸ்து நாள்லேயே செய்யணும். இன்னைக்கு வாஸ்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த வாஸ்து நாளில் செய்கிற போது வாஸ்து இருந்ததுன்னா போதும். 3.25 நாளைக்கு செய்கிறதில்ல. வாஸ்து நாளைக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின்னு செஞ்சீங்களாலே ஏடா குடம்பா போயிருமே. 3.25 நாளைக்குங்கிற ஒரு 18 நிமிஷம், 24 நிமிஷம் ஒரு நாளிகை. 3.25 நாளைக்கு 1.5 நிமிஷம். இந்த 1.5 நிமிஷத்தில் 5 காரியம் செய்யணும். எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, பூஜை பண்ணுறது, சாப்பிட்றது, சாமி கும்பிட்றது, தாம்பூலம் போடுறது எல்லாம் வாட்சி செய்கிற நேரம். அந்த முக்கால்குள்ளே செய்கிறது சாத்தியமாகாது. நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு எனக்கு மேஸ்திரி வரல, ஆள் வரல, ஒரு சாமான் வரலன்னா அந்த நாள் தப்பாக போயிடும் இல்லையா? அதனால் முகூர்த்தத்துக்கு நம்ம சாஸ்திரப்படி ஒரு நாளை வகுக்கணும். இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண முகூர்த்தம் போட்டிருக்கோம். எத்தனை முகூர்த்தம் பஞ்சாங்கத்தில் போட்ட முடியும்? இத்தனை கோடி மக்களில் ஒரு மாதத்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கல்யாணம் ஆகுது? அவ்வளோ பேருக்கு முகூர்த்தத்தை பஞ்சாங்கத்தில் போட முடியுமா? பஞ்சாங்கத்தில் ஒரு நாளே இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்போ கட்டு முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. அந்த கட்டு முகூர்த்தத்தில் இன்னென்ன கிரகம், இன்னென்ன தேதி, இன்னென்ன நட்சத்திரம் இப்படி இருந்தால் செய்யலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதுக்கும் மேலே அதில் ஏதாவது குறைகள் இருக்குதுன்னா அதுக்கு பஞ்சக சுத்தி பார்த்து அதுக்கு உண்டான தானத்தை செஞ்சுட்டு செய்யலாம். அது மாதிரி தான் தவிர அஷ்டமி நவமியில் நம்ம எதையுமே செஞ்சு பார்க்கணும். பல லட்ச ரூபா போட்டு வீட்டை கட்டிட்டு பாதியில் நின்னாலோ கட்டினதை குடியிருக்க முடியாமல் போனாலும் தப்பாயிரும் இல்லையா? சரி, இப்போ ராமன் ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொன்னாரு, அது ஏங்கய்யா? அவனை அப்பவே அடிச்சிருக்கலாம் இல்லை? ராமன் அடிச்சு முடிய ராவண சமகாரம் தானே பண்ண போயிருக்காரு. அவன் நிராயுதபாடியா இருக்கிறான். எல்லா ஆயுத கீதம் எல்லாம் இழந்துட்டு நிராயுதபாடியா நிற்கிறான். தர்மசாஸ்திரம் நிராயுதமாக இருக்கிறவனை தண்டிக்க கூடாது. அதனால இன்னைக்கு போய் நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு வாழ்ந்தாரு. மறுநாள் அப்போ அஷ்டமி நவமி 2 நாள் அவனை யோசிக்க சொல்லி கூட அவன் யோசிச்சு தப்பிச்சுக்கலையே. அதனால் ஒரு நாள் நல்லது கெட்டதுன்னு வகுத்திருக்காங்க. உலகம் பூரா யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் இது. திருதியை திதி தான் அது மிக சிறந்தது. திருதியை திதி மாதிரி திதி வரவே வராது. அதில் பண்ணலாம், தசமியில் பண்ணலாம், பௌர்ணமியில் பண்ணலாம். விஜயதசமின்னு கும்பிட்றாங்க இல்லையா ஆயுத பூஜைக்கு பிறகு, அதில் பண்ணலாம். விஜயதசமிக்கு தசமி திதி அன்னைக்கே நல்ல தசமி தேதியில எப்போ வேணா பண்ணலாம். நல்ல நாள்களுக்கு இருந்தான். திருதியைங்கிறது வளர்பிறை. சந்திரன் வளர்பிறையில் செஞ்சால் தான் அந்த வீடு சீக்கிரம் முடியும், வளரும் அந்த வம்சம். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு செயல் செய்கிற போது நம்ம முன்னோர்கள் திருதியை, தசமி, பௌர்ணமின்னா நிறைஞ்ச ஒளி. இந்த 3 நாட்கள் தான் பூமி பூஜை போடவும், குடி போகவும், கட்டவும், கிரகப்பிரவேசம் பண்ணவும் உண்டு. ஐயா, இப்போ நம்ம கேலண்டர்லயே பார்க்குறோம், இல்லை நல்ல காரியம் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு சொன்னா பார்ப்போம், மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக பார்க்குறோம்? இந்த 3 நாட்கள்லையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா சிறப்பா இருக்குங்க ஐயா? உங்களுக்கு சுலபமா ஈஸியா சொல்றாங்க. கீழ் நோக்குனாலும் விதைக்கிற நாள். ஒரு விதைக்கிறீங்க இல்லையா, விளைச்சல். பூமிக்கு அடியில போய் விளையக்கூடிய பொருளை கீழ் நோக்கு நாள்ல வைக்கணும். பூமிக்கு மேல வர்றது இருக்குது, இந்த கட்டடம் கட்டுறது எவ்வளவு கட்டுவீங்க? சமநோக்கு நாள் தான். இந்த காங்கிரீட் போடுறீங்க இல்லையா, அது சமமா தான் போடணும். அது சமநோக்கு நாள்ல. அதே மேல் நோக்கு நாள்னா மேல் அடுக்கடுக்கா கட்டுறீங்க இல்லையா, அது மேல் நோக்கு நாள். அப்ப தரையிலிருந்து மேல போறதெல்லாம் மேல் நோக்கு நாள், தரை லெவல்ல இருக்கிறதெல்லாம் சமநோக்கு நாள், தரைக்கு கீழே போறதெல்லாம் கீழ் நோக்கு நாள். இதுதான் சாஸ்திரத்துடைய முறை. ஐயா, அப்ப கல்யாணம் எல்லாம் மேல் நோக்கு நாள்ல தான் வைப்பாங்களாங்க ஐயா? ஆமா, அப்பதானே அந்த கணவன் மனைவி நீடிச்சு வருவாங்க. உங்களுக்கு மேல் நோக்கு நாள்ல உங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாரு அவரு. கட்ட பிறகு அந்த குடும்பம் மேல 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 விருத்தி வந்தா தானே எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இல்லாட்டி என்னென்னமோ சொல்லுவாங்களே, இதை கட்டி தான் அப்படி ஆச்சு, அதுக்கு இவங்களுக்கு ஆகிற நேரம் வரல, அதுக்கு அந்த பொண்ணு மேலே படிக்க போடுறாங்க, இதை கட்டி தான் ஆச்சு. அதனால திருமணங்கள் மேல் நோக்கு நாளில் தான் வைக்கணும், கீழ் நோக்கு நாளில் கிடையாது. நிறைய பேர் இப்ப பாத யாத்திரையாவே கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாத யாத்திரை போறதெல்லாம் சமநோக்கு நாள்ல போகணுமா? இல்ல கீழே போல மேலே போகலையே, சமமா தானே போறாங்க. கீழே போல மேலே போல சமமா போறாங்க. அதே சமமா போற தரையில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் சமமா போகலாம். திருப்பதிக்கு மேல் நோக்கு நாளில் போகணும். பழனி மலைக்குங்கய்யா, பழனியும் மேல் நோக்கு நாள் தான். திருவண்ணாமலை சமம். கீழே மலையை கீழே சுத்துறோம், அங்க மலை மேல இருக்குது, மலை மேல போறோம். கீழே செய்யற காரியங்கள் எல்லாம் சமநோக்கு நாள்ல செய்யலாம். கீழே இருந்து மேல எழும்புற காரியம் எல்லாம் மேல் நோக்கு நாள்ல தான் செய்யணும். கடல் சார்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கெல்லாம் கீழ் நோக்கு நாள். கடல் சார்ந்த கோயில் சமந்தான். கீழ் நோக்கு நாள் எப்படி கடல் கிட்ட போவீங்க? கீழே கொட்டிட்டு போயிருமே, சொல்லல செஞ்சுக்குவாங்க. கடல் சமமா தான் இருக்குது கொடுக்குறீங்க, ஆழத்துக்கு போகாதீங்க. கடல் சமநிலையில தான் இருக்குது கொடுக்கு. அப்ப சமநோக்கு நாள் தான். கடல் குளியல் கொடுக்கு உப்பு தண்ணி,
கடல் குளியல் உப்பு தண்ணி. அந்த கடல் குளியலில் குளிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற விஷத்தை எடுத்துடும். இப்போ நீங்கள் பீச் பக்கம் போனீங்கன்னா இருக்கிற வீடுகளை பாருங்க, அந்த இரும்பு கேட்டெல்லாம் அரிச்சிருக்கும். ஆமாங்க ஐயா. இரும்பையே உப்பு அரிக்கும். அப்படின்னா உடம்பு இருக்கிற தீயதை எடுத்துடும் இல்லையா? தீயதை எடுத்துட்டோன்னா அங்கேருந்து ஒரு 2 அடி தள்ளி வந்து பறிச்சிக்கிட்டா நல்ல தண்ணி வரும். அதுக்கு பிறகு அதில் குளிச்சோம்லான்னு பிச்சுக்கிட்டே இருக்கும் உடம்பு. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்காக தான் கடல் குளியல். ஐயா, இப்போ வந்து பொதுவாகவே ராகு கேது தோஷம் அப்படின்னு சொன்னால் அதை பெரிய அளவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து பயப்பட்டுட்டு இருக்கோங்க ஐயா. அப்போ இந்த ராகு கேது தோஷம் போக்குறதுக்கு வந்து எளிய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்காங்க ஐயா? ராகு கேதுகள் வந்து உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும். அமிர்தம் கடைகிற போது வந்தாங்க, அரக்கர்கள் தேவர்கள் போல உட்கார்ந்தாங்க. அதுக்காக பகவான் கிருஷ்ண மோகினி அவதாரத்தில் விட்டார். நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ராகு கேதுங்கிறவங்க மறுபடி தன் தவறை உணர்ந்து பரிகாரம் தேடி இறைவனை வணங்கி கிரக வரிசையில் வந்தாங்க. ஆனால் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை 7 நாள் தான் இருக்குது. ஞாயிறு திங்கள் பாடலே சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு கேட்டிருக்கிறீங்க இல்லையா? நவகிரகத்தை 7 தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த 2 சாயா நலன் கிரகம்ங்கிறது. அப்போ இந்த 2 கிரகம் யாருன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு பந்தம் தான் அது. இந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் பாதிப்பாக இருக்கும்னா அதை வந்து அங்கே ராகு கேது வந்துடுவார். அதுக்கு என்ன பரிகாரம் தேர்ந்தெடுப்போம். அப்போ வீடுகள் இருக்குது, வீட்டில் கூட விஷப்பூச்சி இருக்கும், நமக்கு தெரியாது. எங்கேயோ பழைய காலத்தில் காட்டுக்குள்ளெல்லாம் வீடு இருந்தது. இப்போ மாதிரி உள்ள நகரத்தில் நெருக்கமான வீடோ பாதுகாப்போ செக்யூரிட்டியோ கிடையாது. ஏக்கரா கணக்கில் காட்டில் ஒரே ஒரு வீடு இருக்கும். அவங்க எந்த நம்பிக்கையில் தங்கினாங்க உங்களுக்கு? அப்போ இந்த வீடுகளில் மாடி வீடு முடியல. எந்த வீடாக இருந்தாலும் கூட அங்கே மண் தொட்டியிலையாவது நல்ல ஒரு மண் தொட்டியில் செம்மண் போட்டு எருவு போட்டு சிறியானங்கை வந்து பாம்போட விஷத்து மாதிரி பளபளக்கு விஷம். அப்போ எங்கேயாவது சரியானங்க இருக்கிற வாசனைப்பட்ட கிட்டையே வந்து அங்கேயே செத்து போயிடும். அதனால உங்களுக்கு அந்த வீடுகளில் அதை வைக்கிறது ஒரு பெரிய இது. இதெல்லாம் பரிகாரமெல்லாம் நடக்கும். சரியா இருக்குமா? பரிகாரம்னா என்ன? முருகனை கும்பிட்டா நடக்கும், இதை கும்பிட்டா நடக்கும், இதை பண்ணா நடக்கும்னா இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக நம்ம ஏதாவது ஒன்றை பார்க்கணும் இல்லையா? ஐயா, இப்போ வந்து நீங்கள் சிறியானங்க செடி வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பாம்பெல்லாம் வராது, அந்த வாசத்துக்கே அது செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இது வந்து நாங்கள் கேட்குறோம், ஆனால் கேட்டுட்டு கடந்து போகிற மாதிரி இருக்குது. இது உண்மையிலே யார் வாழ்க்கையிலையாவது நடந்து இதோட மருத்துவ குணம் ஏதாவது ஆதாரம் ஏதாவது இருக்காங்க ஐயா இதுக்கு? மருத்துவ குணம் இருந்து விஷத்தால தான் முறிக்கணும். விஷத்தால் தான் முறிக்கணும்னு இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. அந்த சூட்டுக்கு சூடு தான் சேரும். இந்த ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு நாங்கள் சொல்கிற போது கூட அக்னி ராசியோட அக்னி ராசியத்தான் சேர்த்தணும், மண் ராசியோட மண் ராசியத்தான் சேர்த்தணும், ஜலராசியோட ஜலராசியத்தான் சேர்த்தணும், காற்று ராசியோட காற்று ராசியத்தான் சேர்த்தணும். ராசி மண்ணும் கலந்தா இப்போ ஒரு ஏக்கராவோட இன்னொரு ஏக்கரா வாங்கினா விருத்தி இல்லைங்களா? ஒரு கிணறோட இன்னொரு கிணறு வெட்டினா தண்ணி, ஒரு ஃபேனோட இன்னொரு ஃபேன் போட்டால் காற்று இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளும் வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்தின்படி அபிவிருத்தியை செய்யக்கூடியது தான். அந்த அபிவிருத்தியை செய்கிற போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்ததுன்னா அதை மாற்றிடும். இந்த 5 தத்துவம் ஆகாச தத்துவம், இந்த 5 தான் பஞ்சபூதத்தினுடைய இயக்கம். அப்போ மாற்றி சேர்த்துறோம்னா வேலை செய்யாது. இப்போ நீங்கள் அக்னி ராசியும் ஜலராசியை சேர்த்துருக்கீங்கன்னா கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க? அப்போ பிரிவினைகள், விவாகரத்து, வழக்கு இதெல்லாம் வரக்கு என்ன காரணம்? அதுதான். இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் கேட்டீங்க, வீட்டில் நெய் காய்ச்சிருக்கீங்களா? நீங்கள் காய்ச்சிருக்கீங்களா? அம்மா காய்ச்சிருக்காங்களா? அம்மா காய்ச்சிருக்காங்க. அம்மா கிட்ட போய் கேளுங்கம்மா, நெய் காய்ச்சினா அந்த ஒரே அந்த நெய்யோட ஸ்மெல்லு ரொம்ப பயங்கரமாக வருது, நாற்றம் வீடு பூரா நாறுது, என்னம்மான்னு கேளுங்க. பார்த்துருக்கீங்களா? முருங்கத்தலை இருக்குல்ல, முருங்கத்தலை ஒரு கை அதில் போட்டுட்டா இந்த நெய்யில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்து, அந்த கெட்ட நாற்றம் எல்லாம் கீழே கொண்டு போயிடும். அப்புறம் நெய் மணக்கும். சரிங்களா? நீங்கள் அப்படியே அந்த முருங்கத்தில் போடாமல் நெய் காய்ச்சி சாப்பிட்டு பாருங்க. இதுதான் பரிகாரம். பரிகாரம் என்னன்னா, எப்படி வெண்டையில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்து எடுத்துட்டு மணக்கும் நெய்யை கொடுக்கறது உண்மைதான். நம்ம கோவிலுக்கு சென்று செய்கிற பரிகாரங்களும் உண்மை. அப்போ முன்னோர்கள் அதெல்லாம் பார்த்து தானே பரிகாரம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ப்ரூஃப்னா அப்போ சிறியானங்கையும் ப்ரூஃப் தானே. இது உங்களால் தெரியும், பார்க்க முடியும். நெய்யை காய்ச்சும் போது முருங்கத்தலை போட்டு, முருங்கத்தில் போடுறதுக்கு முன்னாடி நெய்யில் கெட்ட வாடை வரும். முருங்கத்தில் போட்டு நெய் மணக்க ஆரம்பிக்க அந்த கிடதெல்லாம் கீழே கொண்டு போய் அரிச்சு கீழே போட்டுருக்கும் டஸ்ட்டாக. இது நீங்கள் நேராக பார்க்கறது. அப்போ சிறியானங்க எப்படி நேராக பார்ப்பீங்க? அந்த இடத்துக்கிட்ட ஏதாவது பாம்பு வந்து செத்துக்கிறதா தானே பார்ப்பீங்க. அங்கே ஊர் பக்கம்லாம் வந்து ஏதாவது விஷம் கடிச்சிச்சு அப்படின்னாலே வந்து எல்லா வீடுகள்லையுமே அந்த தலை இருக்கும். அதை சிறியானங்க இருக்கிற பக்கமே வராது, விஷம் முறிவது. அதே விஷத்தை விட பெரிய விஷம் கசக்கும். அப்படியே சிறியானங்க இருக்கிற பக்கம் இதே வராது, பாம்பே வராது. அந்த வாடை, அந்த ஸ்மெல் அதுக்கு பிடிக்காது. அதுக்கு
அதனால தான் அந்த சரியான அங்கே வீடுக்கு நமக்கு டவுட் இருக்கும். வீட்டில் ஏதோ சில ரோகங்கள் கூட வராது இயற்கையாக. ஐயா பொதுவாக வீட்டில் வந்து அந்த சிறியானங்கை செடி வளர்க்கலாமாங்க ஐயா? ஆமாம், வீடுன்னா அந்த பூச்சிகள் கெச்சிகளுடைய எஃபெக்ட் இருக்கும் தானே. ஒரு தொட்டியில் போட்டு மாடியில் பால் கடையில் வச்சிருவாங்க. அதனால் அந்த வீட்டை சுற்றி எந்த விஷயத்தும் வராது. ஆனால் பொதுவாக இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கங்காட்டி வீடுகளில் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் சந்தேகம். வெளியில் பால் கடையில் வைக்க சாப்பிடத்தான் கூடாது. இன்னொரு பெரிய பரிகாரம் உங்களுக்கு தெரியுமா? ஆகாச கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. அதை வந்து வீட்டில் வெளியில் அந்த போட்டிக்குள்ள கட்டிட்டா காத்துலேயே விளையும். அதுக்கு யாரும் தண்ணி ஊற்றுறது கிடையாது. ஆகாச கிழங்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். காத்துலேயே விளையும். அது இருக்கிற இடத்துல வந்து அந்த சில பாதிப்பு வராது, சில தோஷங்கள் வேலை செய்யாது. அப்படி பிறப்பால் ஒருத்தருக்கு தோஷங்கள் வரத்தான் செய்ய அவரவர் செய்த பூர்வ ஜென்ம கர்மாவின்படி வரும். அந்த கர்மாவிலிருந்து மக்களை காப்பாற்ற இறைவன் வகுத்து கொடுத்த வழிமுறைகள் தான் இது. இறைவனுடைய கொடுத்த அந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும், ஒருபோதும் தோல்வி கிடைக்காது. அப்போ பரிகாரங்கள் சும்மா சொல்ல அனுபவித்து பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த நோய்க்கு இன்னைக்கு தாங்க இவ்வளோ வைத்தியம், அன்னைக்கு இவ்வளோ வைத்தியம் இருந்ததா? அப்போ எப்படி இருந்தாங்க? இயற்கை காத்த சமைச்சாங்க. அதனால என்ன காரணமாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொன்னதை ஆராய்ச்சி பார்க்கவே கூடாது. அதான் நதிமூல ரிஷிமூல ஆராயாது செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்லது நடந்தா வச்சுக்க, நடக்கல விட்டுருங்க. செஞ்சே பார்க்காம ஒரு விஷயம் சொல்றேங்க. ஆஸ்திகம் நாஸ்திகம்னா என்னங்க? ஆஸ்திகம்னா உங்களுக்கு வீடு இருந்தால் டாக்குமெண்ட் இருக்கணும். நாஸ்திகம்னா என்ன வேணும்? வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குதா இல்லையா? சரி, இருக்குதுன்னு சொல்லிட்டு போ, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதனால என்ன லாபம்? இருக்குதுன்னா என்ன நட்டா? இருக்குதுன்னு சொன்னதுனால ஒன்று நடத்தும், இல்லைன்னா போய்கிட்டு என்னையேன்னு சொல்கிற செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? வீட்டில் ஏமா இந்த காலத்துலேயும் போய் இப்படி உட்காந்து மணிக்கணக்காக பூஜை பண்ணி விளக்கு தொடச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறேன் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கேட்குறாங்க. அம்மா எனக்கு இருக்குது சாமி, உனக்கு இல்லை. அதுக்கு தெரியும். நல்ல சில மந்திரம் இருக்குது, உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அந்த சித்தருடைய மந்திரம் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஸ்மெல்லே வரும், ஒரு வாடை வரும். அந்த ஸ்மெல் அந்த நல்ல வாடை அந்த யார் இந்த மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த நாள் இந்த நேரத்தில் சொல்லணும்னு இருக்குது. அடுத்த எபிசோடில் அதை சொல்கிறேன் கூட. அதை சொல்லி பாருங்க நீங்கள். அது உங்களுக்கே தெரியுமில்ல, நேரடியாக நீங்கள் அனுபவிக்கிறது. அப்படி கடவுள் வந்து சித்தர்கள் ரூபத்தை நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு. அந்த கொடையை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால ஜோதிட சாஸ்திரப்படி நீங்க கேட்ட எல்லா கேள்வியுமே மக்களுக்கு பயன்படக்கூடிய கேள்வியாக தான் கேட்டிருக்கீங்க. ஐயா, எங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே வந்து ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய சந்தேகமெல்லாம் போய் வந்து எப்படி நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு எங்கள் எல்லாருக்குமே வந்திருக்குங்க ஐயா. இந்த நேர்காணலில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட இந்த நிறைய விடயங்களுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார்.